வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் அதிமுகவினுடைய இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திருமிகு ப. வளர்மதி. வணக்கம். தமிழகத்துல தற்போது மிகப்பெரிய பேச்சாக சர்ச்சையாக இருப்பது அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். தொடர்ந்து பல கொலைகளும் படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிற கேள்வியை உண்டாக்கக்கூடிய சூழல் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்திலே தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே தான் சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்கிறது, அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்கிறது என்கிற விளக்கத்தை, ஒரு நீண்ட விளக்கத்தை சட்டமன்றத்திலே சொன்னார்கள். பொதுவாக சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன? அதாவது நம்முடைய தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பிற மாநிலத்தை சார்ந்தவர்களும் தொழில் முதலீட்டாளர்கள் எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டை தேடி வந்து இங்குதான் அமைதியான சூழ்நிலை இருக்கிறது என்று விரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி. இங்கே சட்டம் ஒழுங்கு என்பது எங்கோ நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு மொத்தமாகவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எங்கோ நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் சொல்றாங்க கொலை நகரமாகிறது தலைநகரம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்து கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கடந்த ஒரு மாதத்துல. இது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரம். இது அவர்கள் சூட்டக்கூடிய ஒரு புனைப்பெயர், கொலை நகரமா தலைநகரமா என்று சொல்லுவது என்பது ஒரு புனைப்பெயராக வைத்துக்கொண்டு அடுக்கு மொழியிலே பேசுவதாக நினைத்து கொண்டு சொல்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. கொலை என்பது சாதாரணமாக எங்கோ நடக்கிறது. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எந்த அடிப்படையிலே நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய காவல்துறை தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த காவல்துறை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். உலகத்திலேயே 2வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய இடம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய காவல்துறை. ஆனால் அந்த காவல்துறை என்பது எல்லா இடங்களிலேயும் சென்று ஒரே நேரத்தில் அனைவரையும் கவனித்துக் கொள்ள முடியாது, நிச்சயமா முடியாது. இல்ல, எங்க இந்த கேள்வி வருதுன்னா, நீங்க சொல்றீங்க அதெல்லாம் சரி, தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரானது, இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கொலைகள் நடக்கிறது அப்படிங்கிறது அப்படியான ஒரு நிகரான ஒரு காவல்துறையா இருந்ததுன்னா ஒரு அச்சம் இருக்கும். எந்த ஒரு அச்சமும் இல்லாம கூலிப்படை இங்க கொலை செய்கிறது அப்படிங்கும் போது இதை எந்த அடிப்படையில் எடுத்துக்க முடியும்? கூலிப்படை கொலை செய்கிறது என்பதை பொய் பிரச்சாரத்தை வைத்துத்தான் உங்களால் சொல்ல முடிகிறது. கூலிப்படை தான் கொலை செய்கிறார்கள் என்பதை உங்களுடைய வார்த்தைகளை வைத்துத்தான் சொல்ல முடிகிறது. இல்ல, வழக்கறிஞர் ரவி உள்ளிட்ட 4 வழக்கறிஞர்கள் ஒரு மாதத்துல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்ட கொலைகள். நீங்க சொல்ற மாதிரி திட்டமிடாத கொலைகள் அல்லது தனிநபர் சார்ந்த கொலைகளை விட்டுருவோம். அதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கொண்டு வர முடியாது. ஆனால் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற இந்த கொலைகளை தடுப்பதில் காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? காவல்துறைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத காரணத்தால் தான் சுதந்திரமாக அனைவரும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, அத்தனை பேரும் பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் பத்திரிகையில பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், ஊடகங்களிலே காட்டிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் எதையுமே கண்டுகொள்ளாமல் தமிழ்நாட்டுடைய காவல்துறை இருக்கிறதா? ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே தனிப்படை அமைக்கிறார்கள், சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்கிறார்கள், சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது, நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார்கள். இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து என்னென்ன குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய, தண்டனை வழங்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் காவல்துறை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது அங்க முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எப்போதுமே செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன உடனே சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறத முக்கியமா பார்ப்பாங்க, அதுல ரொம்ப கடுமையா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை தொடர்ந்து நீங்க முன்வைக்கிறீங்க. தேர்தல் நேரங்களில் கூட பெருமிதமாக அதிமுகவினர் வைக்கிற பிரச்சாரம்ங்கிறது எங்களுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கும், காவல்துறையில தலையீடு இருக்காது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குது. குறிப்பாக சுவாதியோட இந்த படுகொலை சென்னையில நுங்கம்பாக்கத்துல டே லைட்ல நடக்குது, அத்தனை பேர் முன்னாடி நடக்குது அப்படின்னா இதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? இப்ப தமிழிசை போன்றவங்க எல்லாம் நேரடியா குற்றம் சாட்டுறாங்க, தமிழக முதலமைச்சரோ அல்லது கட்சியோ குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல இந்த விஷயத்துல அப்படின்னு. அது சுவாதியினுடைய கொலை என்பதை நாம் உண்மையிலேயே மனிதாபிமான உணர்வோடு, ஒரு மனித நேயத்தோடு அந்த கொலை நடந்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒன்று என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லா கட்சியினுடைய தலைவர்களும்
ஒரு இறப்பை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக எல்லாருமே சுவாதியை பிடித்துக் கொண்டு சுவாதியினுடைய கொலை என்று ஒரு எதிர்க்கட்சியோட பொறுப்பு தானே. ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நடக்குது, மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும், இந்த மாதிரியான ஒரு கொலையில நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு போய் பாக்குறத நீங்க வந்து அரசியல் ரீதியா எப்படி பார்க்கிறது? பார்ப்பதையோ ஆறுதல் சொல்லுவதையோ நான் தவறு என்று குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த கொலையில் அரசியல் உள்நோக்கத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு காவல்துறை சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லுவதைத்தான் நான் தவறு என்று சொல்கிறேன். இறந்து போனார் என்று சொன்னால் அவருடைய இல்லத்திற்கு சென்று ஆறுதல் சொல்லுவதை யாரும் தவறு என்று சொல்லிவிட முடியாது. அதை தவறு என்று சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு அதை தவறு என்று குறிப்பிட முடியாது. அது அவர்களுடைய இயக்கத்தினுடைய அந்த மனிதாபிமானம் கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு காவல்துறை சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் சாத்தியமாகும்? நிகழ்வுகள் அப்படித்தானே இருக்கு. அவங்க குற்றம் சாட்டுறாங்க. எதிர்கட்சிகள் இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் ஒரு போராட்டம் கூட அறிவிச்சிருக்காங்க. எல்லா எதிர்கட்சிகளும் இதை வந்து கடுமையாக கண்டிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு லைனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு தான். அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலே கூட எந்த நாட்டிற்கு போனாலும் கூட தமிழ்நாட்டிலே தான் பெண்களுக்கே பாதுகாப்பு. இன்றைக்கு பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாட்டிலே தான். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு ஜாதி கலவரம், ஒரு மத கலவரம், இது போன்ற கலவரங்கள் நம்முடைய நாட்டில் தீவிரமடைஞ்சு அதன் மூலம் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்காம, மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லாம, மக்கள் தெருவில் நடமாட முடியாம அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் நீங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லலாம். நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் ஜாதியத்தை தூண்டிவிட்டு பேசிய தலைவர்கள் எல்லாம் உண்டு. நான் பெயரை எல்லாம் சொல்ல விரும்பவில்லை, கட்சியும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே கூட மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த தீவிர எச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக பேசினவங்க அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. ஏன்னா தடுப்பு காவல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி எச்சரித்ததுக்கு பிறகு இன்னைக்கு அந்த மாதிரி பேச்சுக்கள் கூட குறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கா நம்முடைய தமிழ்நாட்டில்? இல்லையே. நீங்க ஜாதி கலவரங்கள் இல்ல இதெல்லாம் இருந்தாலும் கூட மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்க கூடாதுல்ல. இப்ப சென்னையில நான் வந்து பாதுகாப்பாக பயணிக்க முடியும், இத்தனை பேர் இன்னைக்கு வேலை பாக்குறாங்க, இரவு 8 மணி 9 மணிக்கு திரும்ப வேண்டிய சூழல் இருக்கும் பெண்கள். அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன அச்ச உணர்வு வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி அச்ச உணர்வு? அச்ச உணர்வே இல்ல சார். தமிழ்நாட்டில் நீங்க வந்து எத்தனை ஐடி கம்பெனி இருக்கு, எத்தனை பிரைவேட் கம்பெனி இருக்கு, எத்தனை அரசாங்க அலுவலகம் இருக்கு, எத்தனை தனியார் நிறுவனங்கள் இருக்கு, எத்தனை பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. இத்தனை பெண்களும் தினந்தோறும் கடைக்கு போறாங்க, தினந்தோறும் எல்லா விதமான அன்றாட வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிறாங்க. எல்லா பெண்களும் தெருவில் நடந்துதான் போறாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனா இப்போ நீங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க? நீங்க இந்த தொடர்ந்து நடக்கின்ற கொலைகள், நீங்க சுவாதி சம்பவத்தை கூட தனி மனித சம்பவமா விட்டுருவோம். அதற்கு பிறகு கூலிப்படைகளை வைத்து நடக்கின்ற சம்பவங்கள்ல நீங்க வந்து எப்படி நியாயப்படுத்த முடியும்? நீங்க இதுல இந்த ஆணவ கொலைகள் இருக்கு, ஆணவ கொலைகள்னு சொல்றாங்க. அது வந்து அது சுயநல நோக்கத்துக்கு, தங்களுடைய சுயநலத்தை குறுக்கு வழியில, சில தவறான வழியில சம்பாத்தியம் செய்யக்கூடிய சூழ்நிலையில சில தவறான நடவடிக்கைகள் வரும்பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் அங்கங்க நடக்குது. அதுக்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சிறப்பான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. மொத்தமா ஆணவ கொலையே நடக்கலன்னு நீங்க சாதிக்கிறீங்க ஆளுங்கட்சியில. நீ இப்ப சொல்ற காரணம் எங்கேயோ ஒண்ணு நடக்குது, எங்கேயோ ஒரு சம்பவத்தை வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போச்சுன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏதோ ஒரு சம்பவத்துக்கு தமிழ்நாடே சம்பவிச்சு போச்சு. சென்னையில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற கொலைகள், அதுவும் 4 வழக்கறிஞர்கள் ஒரு மாதத்துல கொலை செய்யப்படும் போது அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிற கேள்வி வரத்தானே செய்யும் ஆளுங்கட்சி நோக்கி. அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், சட்டம் ஒழுங்கு வேற, இது போன்ற சம்பவங்கள் வேற. இது தனிநபர் சம்பவங்கள், இதெல்லாம் தனிநபர் சம்பவங்கள். இது நீங்க சுவாதியோட சம்பவமோ வினுப்பிரியாவோட சம்பவமோ தனிநபர் சம்பவமா நம்ம சொல்லலாம், சேலத்துல இருந்த பெண்ணுடைய சம்பவங்கள்லாம். ஆனால் மற்ற கொலைகளை அப்படி நீங்க பார்க்க முடியுமாங்கிறதா என்னோட கேள்வி. எப்படி அந்த மாதிரி தான் பார்க்க முடியும், வேற எப்படி பார்க்க முடியும்? நீங்க சட்டம் ஒழுங்குன்னா என்ன? நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே, போன ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் சொன்னாங்க, நான் எங்களுடைய ஆட்சியில ஒட்டுமொத்த கொள்ளைக்காரர்களும் மாநிலத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னாங்க. அதான் சார், இப்ப கொலைகாரர்கள் நிறைந்த மாநிலமா வந்துருச்சு. இல்ல, கிடையாது. கொலைகாரர்களும் போயிட்டாங்க, கொள்ளைக்காரர்களும் போயிட்டாங்க.
தினமும் செயின் ஸ்நாச்சிங் நடந்துட்டு தான் இருக்கு சென்னையில. நீங்க இந்த செயின் ஸ்நாச்சிங் சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்களை ஏதோ ஒரு பத்திரிகையில ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா தினசரியா நீங்க ஒரு பத்திரிகையில தினசரி இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் நடந்த நிகழ்ச்சியை கூட 4 நாளைக்கு தொடர்ந்து போடுறாங்க. அது எப்படி உண்மையை ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒரே செய்தியே 10 நாள் வருது. வினுப்பிரியா விஷயத்தை எடுத்துங்க. சேலத்துல வினுப்பிரியா ஒரு இணைய வன்முறையினால ஒரு தற்கொலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா காவல்துறை அவங்க அந்த கேஸை சரியா ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் இன்னைக்கு ஒரு தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதுக்கான தொடக்கமாக இருந்ததே கூட அந்த பெண்ணுடைய பெற்றோர் போய் புகார் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுக்காம அவங்கள அலைக்கழித்ததுனால ஒரு உயிர் போயிருக்கிறது. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நீங்க இதெல்லாம் காவல்துறை ரொம்ப மனிதநேயத்தோட ஒரு பெண்கள் விஷயத்திலே ரொம்ப மனிதநேயத்தோட தான் நடந்துக்கிறாங்க. நீங்க அதாவது பொத்தாம் போக்குல சொல்லிடக்கூடாது. காவல்துறை நான் சொல்லல, நான் உதாரணங்களோட சொல்றேன். இந்த வழக்குகளில் இப்படி கையாளப்பட்டது அப்படிங்கிற உதாரணத்துக்கு இப்ப வினுப்பிரியா வழக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அந்த எஸ்பியே மன்னிப்பு கேட்கிறார். பொதுமக்கள் மத்தியில இந்த வழக்கு இது இப்படி நடந்ததுக்கு தன்னுடைய காவல்துறைக்கு ஒரு பொறுப்பேற்று அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கான பொறுப்பேற்று உடனடியாக நாங்க குற்றவாளிகளை கைது செய்வோன்றாங்க. கைதும் செய்திருக்கிறார்கள். ஆனால் உயிர் திரும்பி வராதே. அது அவர் எடுத்துக்கொண்ட முடிவை பொறுத்தது. ஒரு அவசரப்பட்டு எடுத்த ஒரு கொஞ்சம் காலதாமதம் செய்து இது போன்ற குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியது காவல்துறை. இவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், உடனடியாக இந்த ஆபாசமான படம் நீக்கப்படும், இணையதளத்துல இருந்து நீக்கப்படும் ஒரு நம்பிக்கை அந்த பொண்ணுக்கு இருந்ததுன்னா இந்த எல்லையை நோக்கி போயிருக்காது. இல்ல, அந்த பெண் 2 விதமா ஒரு விதமா நம்பி இருக்கலாம். அது தன்னை பற்றிய செய்தி வெளியில வந்துருச்சு, அதனால ஏதாவது நமக்கு பெரிய பெற்றோர்கள் ஏதாவது நமக்கு எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது என்ன மன உளைச்சல் அந்த பெண் செய்தாங்கன்ற அந்த ஒரு இது நம்மளே அந்த மன உளைச்சலுக்கு இதுதான் காரணம்னு ஒரு முடிவு கட்டிட முடியாது. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. போதுமான இடங்களுக்கு காவலர்களை நியமிக்கல, காலி பணியிடங்களை நியமிக்காம இருக்கிறதா இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். அரசாங்கத்தினுடைய முடிவு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லா காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் உத்தரவிட்டாச்சு. நிறைய நிரப்பிட்டே வந்தாங்க. அதுக்குள்ள தேர்தல் வந்துருச்சு. அதுக்கு பிறகு புது அரசாங்க மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமையில் அமைஞ்சிருக்கு. இனிமேல் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுப்பாங்க. புதிதாக வந்த அரசாங்கம் இதை பார்க்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற ஒரு அரசு தொடர்கிறது. அப்ப கடந்த 5 ஆண்டுகள்லயே நிரப்பப்படாததுதான் இப்பவும் தொடருது. 22,000 பணியிடங்களுக்கு மேல நிரப்பப்படாமல் இருக்கும்போது அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகளை யார் தடுக்கிறது சார்? அதாவது தகுதி உள்ள நபர்களை தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல அந்த தகுதி உள்ள நபர்கள் கிடைக்காத நேரத்துல அடுத்தடுத்த நேர்முக தேர்வு பண்ணி தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப 1000 பேரை கூப்பிடுறாங்க. அந்த 1000 பேர்ல தகுதி உள்ள நபர்கள் 100 பேர் தான் கிடைப்பாங்க. 900 பேர் தகுதி உள்ள நபர்கள் இருக்க மாட்டாங்க. அடுத்து இருக்கிற தகுதி உள்ள நபர்களை தேர்ந்தெடுக்கணும். இப்படி வர்ற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. காலதாமதம் ஆகிறதுனாலே அது ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லிட முடியாது. அந்த காலதாமதம் எவ்வளவு காலம் இருக்கலாம்னு இருக்குது. இந்த குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் போது இது ஒரு காரணமா இருக்குல்ல முக்கியமா. அப்ப உடனடியாக நிரப்பப்பட வேண்டியது முதன்மையான முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த காவல்துறையை வச்சுதான் தமிழ்நாட்டுல ரொம்ப அமைதி பூங்காவா இருக்கு. இதே காவல்துறையை தான் புது இடத்தை நிரப்புனதுனாலேயே மறுபடியும் தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற காவல்துறையை வச்சு அமைதி பூங்காவா தான் இருக்கு தமிழ்நாடு. அதனால அதை நிரப்பல, அதனால மோசமா போயிடுச்சுன்னு சொல்ற இந்த தவறான குற்றச்சாட்டை நான் ஏத்துக்க முடியாது. தமிழகத்தின் ஆட்சி இது நடைமுறை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சட்டமன்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறதும் கூட ஒரு விமர்சனத்துக்குரியதாக மாறி இருக்கிறது. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கிறது. நீங்க சொன்னீங்க கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்ல அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக திமுக அங்க வந்திருக்கிறது. 89 இடங்கள் 98 இடங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் அமைந்திருக்கிற ஒரு இடம். ஆனா ஆரம்பத்துல இருந்த இணக்கம் இப்ப தொடர் முடியும் போது இல்லாம போயிருக்குது. எதிர்க்கட்சிகளை அரவணைக்கிறதுல ஆளுங்கட்சிக்கு என்ன பிரச்சனை? ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தெரியல. அது பிரச்சனையை ஏற்படுத்துறவங்களே திமுக காரவங்க தான். பிரச்சனை ஏற்படுத்துறதே திமுக தான். நீங்க சட்டமன்றத்தில் இணக்கம் இல்லைன்னா எப்படி இணக்கம் வரும்? 2.25 மணி நேரம் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய உரையில கவர்னர் உரைக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த விவாதத்துல கலந்துகிட்டு 2.25 மணி நேரம் பேசுறாரு. 2.25 மணி நேரம் பேசினதுக்கு பிறகு எனக்கு பேச அனுமதிக்கல, அதனால நான் வெளிநடப்பு செய்யறேன்னா 2 நிமிஷம் பேச ஆரம்பிச்ச உடனே அனுமதிக்கலன்னு சொல்லி வெளியே போனா நியாயம்? 2.25 மணி நேரம் தன்னுடைய பேச்சை பதிவு செய்து விட்டு அதற்கு பிறகு நான் வெளிநடப்பு செய்யறேன்னா அப்புறம் எப்படி இணக்கமா இவங்க இருப்பாங்க? இவங்க பிளானே தான். சட்டசபையில கத்தணும், பேசணும், குரல் கொடுக்கணும்.
நீங்க வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் முன் வந்தா அதுக்கான நேரம் கொடுக்கணும் தானே. நீங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெளிநடப்பு பண்றோம்னு சொல்றாங்க. எனக்கு எந்த அம்மா அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. அம்மா கேக்குறாங்க, சட்டசபையில கேக்குறாங்க, கச்சத்தீவு பிரச்சனை சம்பந்தமா நான் பேசினாலேயே எழுந்து ஏன் ஓடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டாவது, கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி நான் விளக்கமாக நேற்றைக்கு பேசியிருக்கிறேன். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இந்த அவையினுடைய உறுப்பினர், தற்போதைய உறுப்பினர் திரு மு. கருணாநிதி அவர்கள் இந்த சட்டமன்றத்துக்கு உள்ள வந்து பதில் சொல்லாம ஏன் வெளியே பேசுறாரு, ஏன் வெளியே அறிக்கை விடுறாரு அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அவர் அமர்வதற்கான இடத்தை தான் அவர் கேட்கிறாரு. அதை நீங்க கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வருவதற்கு அவர் சொல்றாரு, நான் வர தயாரா இருக்கிறேன், சட்டமன்ற நிகழ்வுல பங்கேற்க நான் தயாராக இருக்கிறேன்னு திமுக தலைவர் திரு கருணாநிதி சொல்றாரு. ஆனால் அவருக்கான இருக்கை வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? பதவி ஏற்கும் போது கையெழுத்து போடுவதற்கு அந்த அவைக்குள்ளே வந்து நின்று உட்கார்ந்து கையெழுத்து போட்டு விட்டு போனவர் தானே. அப்ப மட்டும் எப்படி வந்தது அவருடைய வீல் சேர் நாற்காலி எப்படி உள்ளே வந்தது? எதிர்கட்சி வரிசையிலே முதல் நாளா அந்த சேரை கொண்டு வந்து வச்சு அதுல உட்கார்ந்து அவர் கையெழுத்து போட்டு விட்டு பதவியேற்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு தானே போனார். ஆனால் அதுக்கு பிறகு இருக்கை ஒதுக்கும் போது, இரண்டாவது வரிசையில அவருக்கு இருக்கை ஒதுக்கப்படும் போது அந்த வீல் சேரை எடுத்துட்டு நான் எப்படி உள்ள வர முடியுங்கிற அந்த கேள்வி தான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு தூரம் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடுன்னு கேட்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் ரொம்ப பெரிய மனசு பண்ணி, திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின், நான் ரொம்ப சின்ன வயசு தான், நான் போய் 2வது ரோல உட்கார்ந்துக்கிறேன், எங்க அப்பா எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், அவர் முன்வரிசையில உட்கார்ந்துக்கிட்டு அவர் கொடுக்க வேண்டியதானே இருக்கையே. இல்ல, திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில பிரச்சனையே கிடையாது. நீங்க இது உள்கட்சி பிரச்சனையை ஏத்துக்க முடியாது. நீங்க அவங்களுடைய தலைவருக்காக குரல் கொடுக்கறாங்க, ரைட், அவங்க தலைவருக்காக அவங்க பேசுறாங்க, நியாயம், நான் ஏத்துக்கிறேன். இவ்வளவு பெரிய மனசு பண்ணி இருக்கைன்னு கேட்கிறவங்க மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணணும்னா, நான் 2வது ரோக்கு போயிடுறேன், அவர் வயசுல பெரியவர், இத்தனை வருஷம் முதல் மந்திரியா இருந்தவர், அவருக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம், எங்க கட்சி தலைவர், அவரு பெரிய தலைவர், முதுபெரும் தலைவர், அவர் முன்வரிசையில அவர் உட்காரட்டும், அப்படி நீங்க இடம் கொடுங்க. வரிசையை நீங்க தானே நியமிக்கிறீங்க, யார் என்ன எங்க உட்காரணும். எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலினுடைய இருக்கையில இவர் எப்படி போய் உட்கார முடியும்? நான் அதை தான் திரும்ப சொல்றேன். எதிர்கட்சி தலைவர் பதவி அவருக்கு கொடுத்துட்டா அவருக்கு தான் ஃப்ரண்ட் முதல் நாச்சாரு. நீங்க ஸ்டாலின் 2வது சேர்ல உட்காருங்க. எதிர்கட்சி தலைவராக உங்க கட்சியில இருக்கிற இன்னொருத்தருக்கு அந்த பதவியை விட்டு கொடுத்த வரலாறு உங்களுக்குமே இருக்கிறது. முதலமைச்சராக இருக்கிற செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எதிர்கட்சி தலைவராக வேறு ஒருவரும் இருந்திருக்கிறார் அந்த அரங்கத்துக்குள்ள. நீங்க இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதியை போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு இருக்கையை மாத்தி கொடு, நான் வர்றதுக்கு வசதியா இருக்கணும்னு அம்மா அவர்கள் கேட்கவில்லை. ஆனா இன்னைக்கு உடல்நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை கேட்கவில்லை. இன்னைக்கு அம்மா அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் சட்டமன்றத்திற்கு வருவேன் என்று சொன்னவர் தான். இல்ல, இன்னைக்கு அவருடைய உடல்நலம் சார்ந்து ஒரு 93 வயசுல அவருக்கு என்னோட இயலாமை இருக்குன்றாரு. அதை எப்படி நீங்க வந்து அரசியல் ரீதியா எப்படி அதை பார்க்க முடியும்? பதவியேற்பு விழாவுக்கு எப்படிங்க இயலாமையோட வந்து கையெழுத்து போட்டு போனாரு? அதே இடத்துல தானே வந்து அதே இடத்தை கொடுத்திருக்கேன். அந்த இடம் இல்ல, அந்த இடம் முன்னாடி இருந்து அதை கொடுத்தீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, முதலமைச்சர் சில அறிக்கைகள்லாம் கொடுத்தாங்க. பதவியேற்பு விழால ஸ்டாலினுக்கான இருக்கை பிரச்சனை வந்த போது அது என்னுடைய கவனத்துக்கு வந்திருந்தால் நான் அதை தவிர்த்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு சட்டமன்றத்துக்கு வரும்போது ரொம்ப இணக்கமா 2 பேரும் முகமன் தெரிவிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. சட்டமன்றம் எப்படி இயங்கணும்னா ஒரு காயினோட 2 சைடு மாதிரி இருக்கணும், இதெல்லாம் சொன்னீங்க. ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச் போயிட்டு இருக்கும்போது இவரும் கூட 13 முறை சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், ஒரு மூத்த உறுப்பினர். அந்த அடிப்படையில ஒரு ஆளும் கட்சியே கூட முன் வந்து சரி அவருக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல என்ன பிரச்சனை? இடம் கொடுத்ததுனாலதான் நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, இடம் கொடுத்ததுனாலதான் அவர் வந்து கையெழுத்து போடுறதுக்கு வசதியா வந்து அந்த இடத்தை ஒதுக்கீடு பண்ணி கொடுத்ததுனாலதான் அந்த கையெழுத்து போட்டாரு. இப்ப இருக்கிற இடத்துல அந்த வீல் சேரோட உள்ள போக முடியுமா? நீங்க அந்த சட்டமன்றத்துல மூத்த உறுப்பினராக வந்தாருங்க. நீங்க எப்படி வந்தார்? வீல் சேரோட எப்படி உள்ள வந்தார்? எப்படி வந்தார்? இன்னைக்கு இருக்கிற 207ஆம் நம்பர் என்னங்கிறது ஒரு வீல் சேர்ல இருக்கிற ஒருத்தர் அங்க போய் உட்கார முடியுமா? உங்களுக்கு தெரியாததுல சொல்றேன். எதிர்கட்சி வரிசையில நான் திரும்பவும் சொல்றேன், ஆளுங்கட்சி சொல்றது என்னன்னா அவரை எதிர்கட்சி தலைவரா ஆக்குங்க, அவருக்கு இருக்கை வசதி வேணும்னா ஒரே தீர்வு. உட்கார சொல்லுங்க, சட்டசபைக்கு வர சொல்லுங்க. இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில இது அரசியல் ஆக்கணும்னு பார்த்தா என்ன நியாயம்? தேர்தல் பிரச்சாரத்துல முதலமைச்சர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயங்கிறது படிப்படியாக மதுவிலக்கு, அதை நோக்கின ஒரு பயணமா தொடங்கிட்ட மாதிரி தெரியுது. 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த மூடப்பட்ட கடைகள் எல்லாமே வருமானம் குறைந்த கடைகள். இதையெல்லாம் மூடுறதுங்கிறது வந்து ஒரு நேம் சேக் தான் இதை பண்ணிருக்காங்கன்னு தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டு இருக்கிறது தான் எதிர்கட்சிகளுக்கே வேலை. அது தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே என்ன சொன்னாங்க, எல்லாமே எடுத்துடணும்,
மதுக்கடைகள்லாம் எடுத்துடணும்னு எல்லாருமே பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லா கட்சிகளும் மையமா வச்ச ஒரு முதல் பிரச்சனையே இந்த மதுவிலக்கு பிரச்சனை. முதல் கையெழுத்து தான் எல்லா கட்சிகளுமே சொன்னாங்க. ஆனால் உறுதியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டும்தான் சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே அம்மா அவர்கள் தெளிவாக அறிவித்தார்கள், படிப்படியாக குறைப்பேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், சொன்ன சொல்படி படிப்படியாத்தான் குறைக்க முடியும். அதான் முதல் படியை எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த படி என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க விற்பனை குறைவா இருக்கிற கடைகளை மட்டும் மூடிட்டு படிப்படியாக பார்கள் இன்னும் இயங்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் படிப்படியா குறைக்கணும்னா நீங்க இது முதல் படி இந்த கல்லா அந்த கல்லாலாம் கேட்க கூடாது. முதல் படிப்படியாக குறைக்கப்படணும்னா 500 கடை குறைச்சிருக்கிறோம். நீ அடுத்தடுத்து இப்ப ஆட்சிக்கு 1 மாதம் தான் ஆச்சு. 1 மாதத்துல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இன்னும் இருக்கு. தர்மபுரி பகுதியான ஒரு மாவட்டம், ரொம்ப பின்தங்கிய மாவட்டம். அங்க இருக்கிறவங்க பல பேர் கூலி தொழிலாளிகளாக இருக்கிற ஒரு மாவட்டம். அங்க ஒரே ஒரு கடை மூடப்பட்டிருக்கிறது. சேலத்துல 264 கடைகள் இருக்கு, ஒரே ஒரு கடை கூட மூடப்படல. இப்படி இருக்கிற சூழல்ல சில இடங்கள் எதெல்லாம் பின்தங்கிய மாவட்டங்களோ அதை முன்னுரிமை கொடுத்து அதை மூடுங்க அப்படின்னு கேட்கறது நியாயமான ஒரு கோரிக்கை தான். நீங்க முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வார்த்தையே என்னன்னா, மாவட்டம் பிரிச்சு குறைப்பேன்னு அம்மா சொல்லல, படிப்படியாக குறைப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த படிப்படியால எல்லா மாவட்டத்திலையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? அம்மா அவர்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்ன்றது. அம்மா அவர்கள் தெரிந்த காரணத்தினாலதான் மதுவிலக்கை மட்டுமே மையமாக வைத்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண எதிர்கட்சிகள் இந்த நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருவோன்ற நம்பிக்கையோடு அலைந்திருந்த கட்சிகள் எல்லாம் செஞ்ச பிரச்சாரத்துக்கு மத்தியில் அம்மா அவர்கள் மட்டும்தான் மன உறுதியோடு சொன்னார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக குறைப்பேன் என்கிற வார்த்தை அம்மா அவர்கள் உறுதியா சொன்னாங்க. இன்னைக்கு முதல் கட்டமா எடுத்திருக்காங்க இல்லையா, அதை சொல்லுங்க. அதை யாரும் மறுக்கல. முதல் கட்டமாக 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் எதை வச்சு மூடி இருக்கீங்க? இப்ப வருமானம் குறைந்திருக்கிறதா? இன்னமும் கூட அரசாங்கம் டாஸ்மாகினுடைய வருமானத்தை நம்பிதான் இருக்கிறதா கேள்வி இருக்கு. நீங்க வருமானம் உள்ள கடை, வருமானம் இல்லாத கடை இதெல்லாம் பார்க்க கூடாது. உங்களுக்கு தேவை படிப்படியாக மதுவிலக்கை நான் மதுக்கடைகளை மூடுவேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். படிப்படியா குறைச்சிருக்காங்களா இல்லையா? இன்னொரு பக்கம் இந்த நிதிநிலை அப்படிங்கறத பத்தி தான் பாக்குறோம். நிறைய திட்டங்களை சொல்லியிருக்கீங்க. இந்த 5 ஆண்டுகளையும் கூட நல திட்டங்கள் இதெல்லாம் செய்ய போறோம்ன்றீங்க. ஆனால் நிதி நிலைமை அப்படிங்கிறது, தமிழ்நாட்டோட நிதிநிலை தொடர்ந்து கவலைக்குரியதாகவே இருக்கிறது. இதை எப்படி சரி பண்ண போறீங்க? 1 லட்சம் கோடியாக இருந்த கடன்கிறது இன்னைக்கு 2.5 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. நீங்க வந்த உடனே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை கடன் இல்லாத ஒரு மாநிலமா மாத்துவோம்னு சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப 2.5 மடங்கு கூடி இருக்கிற ஒரு மாநிலமா மாறி இருக்கு. கடன் இல்லாத நாடு எந்த நாடுன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. கடன் வாங்காம எந்த அரசாங்கம் நடக்குதுன்னு சொல்லி 2011 நீங்க பிரச்சாரம் செய்த போது இது தெரியல. கஜானாவே காலி செஞ்சுட்டு போனாங்க திமுகவுல. ஆமா, இப்ப 5 ஆண்டுகள் இருந்துட்டு கஜானாவை காலி செஞ்சுட்டு போனீங்க. கடன் இருக்கு. அதாவது கடனை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நிர்வாக திறமையின் காரணத்தால் அந்த கடனை எல்லாம் சரி செய்து ஆட்சியை எப்படி நடத்துவது என்று சொல்லக்கூடிய வியூகம் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியும். கவலை எல்லாருக்கும் இருக்கிற கவலை தான். அவங்க எப்படி செய்ய போறாங்க, செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது தான். ஆனால் நீங்க உள்ள வரும்போது 2011 வந்தீங்க. இப்ப புதிதான ஒரு ஆட்சின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நடந்துட்டு இருந்த ஆட்சி தொடர்கிறது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே 1.5 லட்சம் கோடி கூடி இருக்குது கடன். இப்ப அந்த கடன் சுமையோடு சேர்ந்துட்டு நீங்க எப்படி அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போக முடியும்? 7வது பே கமிஷன் வந்துருச்சு. பொதுமக்களுக்கு நீங்க 7வது பே கமிஷன் வந்துருச்சுன்னு சொல்லி சம்பள உயர்வு கொடுக்கணும். சம்பள உயர்வு கொடுக்கணும் கேக்குறீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு கொடுக்கலன்னா போராட்டத்தை தூண்டி விடுவீங்க. அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வுங்கிறது நியாயம் தானே? சம்பள உயர்வை கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்றதும் இந்த எதிர்க்கட்சிகள் தான். கொடுக்கணும்னு சொல்றது எதிர்க்கட்சிகள் தான். கடல்ல ஓடிட்டு இருக்கு, எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்றதும் எதிர்க்கட்சிகள் தான். அந்த நிர்வாகத்தை செய்யறதுதானே ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய பொறுப்புங்கிறது. நீங்க ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கணும், இன்னொரு பக்கம் இருக்கிற அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட எல்லாருக்குமான அவங்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான விஷயங்களை செய்யணும்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க பொதுமக்களுக்கு தேவைகள் ஏற்படுகிறது, அதிகமான தேவைகள் பெருகிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி, சாலை வசதி, தண்ணீர் வசதி, இன்னும் மேம்பாலங்கள், பல்வேறு வசதிகள் இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலே அவ்வப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யணும்னா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெரிய நீண்டகால திட்டங்களை அவர்கள் உருவாக்கி வைத்து அதன் மூலமாக எந்த மாதிரி நிதி சரி செய்வது என்பது குறித்த தெளிவான முடிவை மாண்புமிகு அம்மா அவர்கள் வைத்திருப்பார்கள்.
எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஏதாவது இப்போதே ஏதோ எப்படி முடியும் என்கிற காரணத்தினாலதான் சொல்றோம். நம்பிக்கை இருக்கிறது. அதனால இது எதிர்க்கட்சிகள் எல்லாம் இது குறித்து கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம், எதிர்க்கட்சிகளால விமர்சிக்கப்பட்ட ஒரு அம்சமாக இருந்தது மேயர் தேர்தல் நடைமுறையில ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். ஏன் இந்த மாற்றம் தேவைப்படுது? சட்டமன்றத்திலேயே மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். அதாவது மேயர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையிலே அந்த பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய பிரச்சனைகளிலே காலதாமதங்கள் ஏற்படுவதை குறைப்பதற்காக, இது போன்ற ஒரு சுமைகளை குறைப்பதற்காக இது போன்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களால் மேயர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டுப்பாடான ஒரு கட்சி, உங்க தலைமை என்ன சொன்னச்சோ அதை மீறி நடக்க போறது இல்ல. அப்படியா இருக்கிற ஒரு சூழல்ல உங்களுடைய கட்சியினுடைய கவுன்சிலர்கள் யார் மேயரா இருக்கிறாரோ அவரோட கலந்து பேசி செய்யத்தானே போறாங்க. இதுல என்ன முரண்பாடு வரும்னு நினைக்கிறீங்க? பொதுவா அதாவது எல்லா இடங்கள்லயுமே சில இடங்கள்ல அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா அந்த பிரச்சனைகள் வராம தடுக்கணுன்றதுக்காகத்தான் இது போன்ற ஒரு தேர்வு முறை. ஆனால் இந்த தேர்வு முறை சில தனிநபர்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்டதாங்கிற கேள்வி இருக்கிறது. ஒரு மேயரை உடனடியா நம்ம பதவி நீக்கம் செய்ய முடியாது ஒரு கட்சி நினைத்தால் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டது. தனிநபரை மையமாக வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்படிப்பட்ட அவசியம் இல்லை. அது இது வந்து மேயரை நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த சூழல் இருக்கும்போது நீங்க ஒண்ணு அந்த மேயர் ரிசைன் பண்ணிட்டு போகணும், அல்லது புதிதாக ஒரு தேர்தலை நீங்க அவரு அதை மறுக்கிற பட்சத்துல நீங்க 5 ஆண்டுகளுக்கு அவர் தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு கட்சி தலைமை நினைத்தால் கவுன்சிலர் மூலமா ஒரு மேயரை அந்த பதவியிலிருந்து, ஒருவேளை அந்த மேயர் எதிர்த்து நடந்தாலும் கூட அவர் அங்கிருந்து பதவியிலிருந்து நீக்க முடியும். அதற்காகவே கட்சிக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு மேயர் வரணும், அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். பொதுவா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்றதுதான், அம்மா அவர்கள் சொல்லக்கூடிய ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இயக்கம் இது. அதனால நீங்க தனிநபரை மையமா வச்சுன்றது முறையே கிடையாது. இதுக்கு அதுக்கு அவசியம் ஏற்படவே இல்லை இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்றதுதான் வேதம், அம்மா அவர்கள் சொல்றதுதான் சட்டம். அதனால இப்படி கொண்டு வந்துதான் அந்த தனிநபர் நீக்க செய்யணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு உள்நோக்கம் இதுல எதுவுமே இல்லை. இன்னும் சில மாதங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அதிமுக அப்போதும் தனித்துதான் களம் இறங்குமா, அல்லது வேறு கட்சிகளுக்கான வாய்ப்பு அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்பொழுதுமே மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவு. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் காலத்திலேயும் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு காரணம் நாங்கள் தலைமையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பண்பு, பாசம், மரியாதை. மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு எப்பொழுதுமே அது நல்ல முடிவாகத்தான் இதுவரைக்குமே இருந்திருக்கிறது, இனி எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும். உள்ளாட்சி மன்ற தேர்தலாவது சுதந்திரமாக நடக்குமா அப்படின்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஆட்சியில ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி இருக்கும் போது நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலிலேயே கூட பணத்தால் ஜெயிச்சாங்க அதிமுக அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பணத்தை வச்சு நீங்க ஜெயிப்பீங்களான்னு கேக்குறீங்களா? உள்ளாட்சி மன்ற தேர்தல் சுதந்திரமான ஒரு தேர்தலாக இங்க நடக்குமா அப்படிங்கறத? சுதந்திரமா தான் இப்ப எல்லா தேர்தலுமே நடந்திருக்கு. எங்க சுதந்திரம் இல்லாம நடந்திருக்குன்றீங்க நீங்க? இப்போ எல்லாமே சட்டமன்ற தேர்தல் சுதந்திரம் இல்லாம நடந்ததா? சட்டமன்ற தேர்தல் சுதந்திரம் இல்லாம நடந்தது, சுதந்திரமா தான் நடந்தது. சட்டமன்ற தேர்தல்ல பணம் கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்ததா இல்லையா? சொன்னது யாரு? ஏன் தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குல்ல, 2 சட்டமன்ற தொகுதிகள்ல தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்குது. நீங்க இந்த பொய்யான தகவல்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தது திமுக தான். திமுக தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொய்யான தகவலை சொன்னது மக்கள் நல கூட்டணி சொன்னது, எதிர்க்கட்சிகள் சொன்னது, இதெல்லாம் ஒரு பக்கம் இல்ல. கார்த்தி சார் ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது தேர்தல் கமிஷன்ல போய் அவ்வப்போது போய் இவங்க என்னென்ன செய்ய போறாங்களோ அதையெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களே திமுக தான். மீதி இருக்கக்கூடிய எதில் போட்டிட்டு அத்தனை கட்சிகளும் போய் திரும்ப கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அதுல தேர்தல் கமிஷன் நம்பிருச்சு அப்படிங்கிறீங்களா? எதிர்க்கட்சிகள் கொடுத்த பொய் புகார அப்படி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்ல, போய் அவங்க முதல்ல போய் முந்தி கொடுத்தாங்க. அவங்க
என்ன செய்ய போறோன்றத அவங்க முன்னாடி போய் நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி தவறான தகவலை தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்றேன். இல்ல, இப்ப தஞ்சாவூர்ல தேர்தல் நிறுத்தப்பட்டது, கரூர்ல தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது அரவக்குறிச்சி தொகுதியில. இந்த 2 தொகுதிகளிலும் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக அந்த உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்க போட்டியிட்டவர்கள் மீது வெளிப்படையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. அங்க பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டது, பணம் கொடுக்கப்பட்டதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னது. அதனால இந்த குற்றச்சாட்டை ஒட்டுமொத்தமா நீங்க மறுத்த முடியாது. அப்படி இல்லன்னு இல்ல, இது பணப்பட்டுவாடான்றது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இவங்க கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்க வாங்கிட்டே இருந்தாங்க. அதுதான் விஷயம். பணப்பட்டுவாடான்னு சொல்லிட்டு இருந்தது அவங்க தான். நாங்க எங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு. நாங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு பொய்யா பெட்டிஷன் கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை எதிர்க்கட்சிகள் எல்லாம் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுனாலும் கூட எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டணியாக வந்து இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் அதிமுகவும் கூட்டணியை தேடுமா? அதான் நான் முதல்ல சொன்னேன், புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுடைய இயக்கத்திலே எல்லாமுமே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் மூச்சே புரட்சி தலைவி அம்மா தான். அவங்க எடுக்கிற முடிவு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவு. ஆனா அதுக்கு மேலே ஒண்ணு சொல்ல, எத்தனை கட்சி வேணாலும் கூட்டணியா வரட்டும், எங்க அம்மா ஒருத்தர் போதும். ஒரே ஒரு அம்மா இவங்க அத்தனை பேரையும் சந்திப்பதற்கு தயாரா இருப்பாங்க. சட்டமன்ற தேர்தலில் நாங்க வந்து வரலாற்று வெற்றியை பெற்றோம் அப்படின்னு தொடர்ந்து அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடந்தது, பல முனைகளாக போட்டியிட்டது, அதுதானே இன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பயன்பட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். இது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சொந்த செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு. அம்மா அவர்கள் மீது, அதான் முதல் கேள்விக்கே நான் பதில் சொன்னேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது மக்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அம்மாவுடைய வெற்றிக்கு காரணம். அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது தவறான கூட்டணி, அது சேராத கூட்டணி, கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்ன கூட்டணிகள் அதெல்லாம். அதனால அவங்க அந்த கூட்டணி சின்ன பண்ணப்பா போச்சு, செதறி. ஒருவேளை விஜயகாந்த் திமுகவோட சேர்ந்து இருந்தாருன்னா இந்த தேர்தல் முடிவுகளே வேறு விதமா இருந்திருக்கும். அன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? இன்னும் நல்லாவே வந்திருப்போம். 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட கற்பனை. அது 2 பேர் ஒரே கூட்டுல போக முடியுமா? முதல்ல 2 பேர் அதிமுகவோட விஜயகாந்த் கூட்டணியில இருக்க முடிஞ்சதுன்னா ஏன் திமுகவோட இருக்க முடியாது? 2011 உங்க கூட்டணியில விஜயகாந்த் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினாலதான் விஜயகாந்திக்கே ஒரு அட்ரஸ் கிடைச்சது, ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை என்று சொன்னால், அவர் அதுக்கு முன்னாடியே தனித்து போட்டியிட்டு 10% வரைக்கும் வாக்கு வாங்கி வைத்திருந்தவர். 10% வாக்கு வங்கி வச்சிருந்தவர் இன்னைக்கு ரொம்ப கீழே போயிட்டாரு. எப்படி அது கீழே போயிட்டாரு? இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு கார்னர் பண்ணாங்க எல்லாருமே. அவர் தான் முதலமைச்சர்ன்றது பெரிய பதவி. அந்த பதவியை கார்னர் பண்ணி தான் இவங்க எல்லாம் சேர்ந்தே கூட்டணி அமைச்சாங்க. ஆனா அமைச்சு என்னாச்சு? இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவரை முதலமைச்சர் சொன்னதுனாலதான் ஓட்டு வங்கியே குறைஞ்சு போச்சுட்டாங்க எல்லாருமே. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அப்படி இல்லை, தனிப்பட்ட செல்வாக்கு. 234 தொகுதிகளிலையும் ஒரே சின்னத்தில் போட்டியிட்டு மிக தைரியமாக, துணிச்சலாக தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கன்னா அது 32 ஆண்டு காலத்தினுடைய மிகப்பெரிய வரலாறு ஏற்பட்டிருக்கு. திமுக தேர்தலுக்கு முன்னாடி வைத்த அந்த குற்றச்சாட்டு தான் இப்ப சரியா இருக்கா, அந்த ஈக்குவேஷன் வந்திருக்காங்கிற கேள்வி இருக்கிறது. அதிமுகவுடைய பி டீமா தான் மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் எல்லாம் செயல்பட்டாங்க. அதனால திமுக ஆட்சிக்கு வர முடியல. அவங்களுடைய அந்த எதுக்காக அந்த அஜெண்டா வச்சாங்களோ அது நிறைவேறி இருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் என்ன வேணாலும் பேசுறான்னு பேசிட்டு போறாங்க. திமுக தலைவர் கருணாநிதி, அவருடைய மகன் ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் யாராவது ஏத்துக்குவாங்களா? முதல்ல இந்த கருத்தை யாராவது ஏத்துக்குவாங்களா? அவங்க பிரிய வைக்கிறதுனால எங்களுக்கு பி டீம் ஏன் அப்புறம் திமுக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க? அது திமுகவுக்கு எப்போதுமே அந்த கட்சியினுடைய வரலாறு பொய் பேசுறது தான். அது கருணாநிதியிலிருந்து அவருடைய திமுகவில் இருக்க கடைசி தொண்டை வரைக்கும் பொய்யே தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுல இது ஒரு வடிகட்டின பொய். உங்களுக்கு திமுகவுக்குமான வித்தியாசம் இது கருணாநிதி என்ன செய்வார்? கருணாநிதி எப்பவுமே என்ன செய்வார்னா, தேர்தல் முடிஞ்சோடனே ஜெயிச்சா ஒரு கணக்கு சொல்லுவாரு, தோத்தா ஒரு கணக்கு சொல்லுவாரு. இத கணக்குல ரொம்ப புலியவர். அது ஜெயிச்சோடனே ஆஹா பார்த்தீர்களான்னு ஒரு கணக்கு போட்டுட்டு உட்காந்து சொல்லிட்டு இருப்பாரு. தோத்த உடனே பாத்தீங்களா வாக்கு வங்கியை பாத்தீங்களா அப்படி சேர்ந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. இது அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு சும்மா உட்கார்ந்து தப்பான கணக்கா சொன்னாதான் சொல்றாரு அவரு. தப்பு கணக்கு தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறார். நாங்க வெற்றி அடைஞ்சு ஆட்சியை பிடிச்சிருக்கிறோமா இல்லையா? நீங்க முதல் நாள் வரைக்கும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் பேசிட்டு இருந்தவங்க தானே நீங்க. நாங்க என்ன சொன்னாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னாங்க. நாங்க வந்திருக்கோமா இல்லையா? அதை பாருங்க. நீங்க அப்புறம் என்ன கணக்கு கூட்டல் கணக்கு கழித்தெல்லாம் அப்புறம் கணக்கு போட்டு பாருங்க. அவங்களாலதான் நாங்க ஆட்சிக்கு வந்தோன்றதை நாங்க ஒத்துக்க முடிய மாட்டோம். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஏன் தோல்வி அடைஞ்சீங்க?
திரு நத்தம் விஸ்வநாதன், திரு வைத்திலிங்கம், நீங்க இப்படி மூத்த ஒரு அமைச்சர்களாக இருந்தவங்களுடைய தோல்விகளை பொய் பிரச்சாரம் தான். நீங்க திமுக தான் திரும்ப சொல்றேன் நானு. நீங்க திரும்ப 98 இடங்கள்ல அந்த பொய் பிரச்சாரம் எடுபடல. பிரச்சாரம் தான். மிச்சம் இருக்கிற 134 இடத்துல எடுத்துட்டீங்களா? அந்த பொய் பிரச்சாரங்கள்ல சில இடங்கள்ல அது பழமொழி சொல்லுவாங்க, உண்மை தூங்கும் போது பொய் சுத்தி வரும்னு. அப்படி சுத்தி வந்த பொய்யில இந்த தொகுதிகள்லாம் அடிபட்டு போச்சு, அவ்வளவுதான். சுத்தி வந்த பொய். வெள்ளம் பாதித்த சென்னை உள்ளிட்ட புறநகர்கள் விருகம்பாக்கம் ஜெயிச்சிருக்குங்க. விருகம்பாக்கம் மாண்புமிகு அம்மா அவர்கள் நின்று வெற்றி பெற்றிருக்கிற ஆர்கே நகர் ஜெயிச்சிருக்கோம், ராயபுரம் ஜெயிச்சிருக்கிறோம், பெரம்பூர் ஜெயிச்சிருக்கிறோம், மயிலாப்பூர் ஜெயிச்சிருக்கிறோம். அண்ணா நகர் இல்ல, 1000 விளக்கு இல்ல, அது மாதிரி நானும் பட்டியல் போடலாம். சென்னையில முக்கியமான இடங்கள். கோகுலேந்திரா அமைச்சராக இருந்தார், நீங்க அமைச்சராக இருந்தீங்க, மூத்த அமைச்சர். அதாவது நீங்க சொல்றதெல்லாம் நான் மறுக்கல. ஆனால் இது தேர்தலில் மக்களுடைய தீர்ப்பை நாங்க ஏத்துட்டு இருக்கிறோம், மக்களுடைய முடிவை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க இவ்வளவு குறை சொல்லி, இவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணி, இவ்வளவு தூரம் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரவே கூடாதுன்னு தமிழ்நாடு பூராவும் நடைபயணம் வந்து, தமிழ்நாடு பூராவும் குடும்பத்தோட போய் பிரச்சாரம் பண்ணியும் கூட தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா வந்தார்களா இல்லையா? அதான் இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, மக்களுக்கு ஆட்சி தலைமை மீது இருந்த நம்பிக்கை, ஆட்சி பொறுப்புல இருந்த மூத்த அமைச்சர்கள் அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு நான் பார்க்க முடியும். இல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. நீங்க அதுதான் நான் சொல்ல வர்றேன். அது வெற்றி தோல்வின்றது சில நேரத்தில் அந்தந்த தொகுதி மக்களுடைய மனநிலையை பொறுத்தது. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நல்ல அரசியல் உறவோட இருக்கிறார் அதிமுகவோட. அப்படிங்கிற ஒரு சூழல்ல மத்திய அரசாங்கத்திடமிருந்து கேட்டு பெற வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றுறதுல தமிழக அரசு முனைப்பு காட்டுமா? நீங்க இப்பதான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்காக திட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்களுடைய மொத்த பட்டியலிட்டு கொண்டு போய் பிரதமரை சந்தித்து மனு செய்து விட்டு வந்திருக்கிறார்கள். ஒரு இணக்கமான உறவு மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் தானே இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் நேரிலேயே போய் சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இப்ப காவேரி ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நமக்கு இன்னும் பிரச்சனைகளாக நீண்ட நாட்களாக நீடித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள். இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதிமுக இதையெல்லாம் உடனடியாக சரி செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? மத்தியில எடுக்கக்கூடிய முடிவுகள் சம்பந்தமான அத்தனை திட்டங்களையுமே அழுத்தம் கொடுத்து நிறைவேற்றுவதிலே முனைப்போடு செயல்படக்கூடியவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசுக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கிறவர் இன்னைக்கு உங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். இதைத்தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்கள். கச்சத்தீவு பிரச்சனையிலே யார் அழுத்தம் கொடுத்தது? மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை சொன்னதால் தானே கோபம் வந்தது, வெளிநடப்பு செய்கிறார்கள். இல்ல அதுலதான் இப்ப பொன்முடி கேட்டாரு, 91லயே சொன்னீங்க கச்சத்தீவை மீட்டே தீர்வோம் அப்படின்னு. இன்னைக்கு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இப்பவும் அதையே சொல்றீங்களே அப்படின்னா அப்ப ரெண்டு கட்சிகள் மீதுமே அந்த குற்றச்சாட்டத்தை சொல்ல வேண்டியிருக்கப்ப. கச்சத்தீவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தொடர்ந்து இந்த பிரச்சனையை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க மீட்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இப்பவும் சொல்றாங்க புரட்சி தலைவி அம்மா எவ்வளவு ஆண்டுகள் அப்ப மீட்டே தீர்வுன்னு. மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தவரை முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார், சொன்னதை செய்தே தீர்வார். இதுவரைக்கும் அவர் சொன்ன எல்லாத்தையுமே காவிரி பிரச்சனையில சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டாரா இல்லையா? நீதிமன்றத்துல போனீங்க, வெற்றி கிடைத்தது. ஆனால் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து விடுறீங்களாங்கிறதா இப்ப பிரச்சனை. 5 ஆண்டுகளாக தொடர்ந்து 6வது ஆண்டா நமக்கு காவிரியில மேட்டூர்ல இருந்து தண்ணி திறக்க முடியல. விவசாயிக்கு இன்னைக்கு தேவை பிரச்சனை இருக்கு. அப்ப இதுக்கு மத்திய அரசாங்கத்திட்ட நீங்க இன்னைக்கு பாராளுமன்றத்துல இவ்வளவு எம்பிக்களை வச்சிட்டு இருக்கீங்க, ஒரு அழுத்தம் கொடுத்து அதுக்கான உடனடியான ஒரு தீர்வுக்கு ஏன் போக முடியல? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட, மீனவர்கள் பிரச்சனையில நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு நாளும் மத்திய அரசுக்கு பல முறை கடிதம் எழுதி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதேதான் விமர்சனமா வச்சுங்க. திரு கருணாநிதி வெறும் கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார். இதே மீனவர் பிரச்சனைக்கு அவர் கடிதம் எழுதினது மட்டுமில்ல, கூட்டணி ஆட்சியிலே அங்கம் வகித்தவர். நீங்க பிஜேபி ஆட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி, அங்கம் வகித்தவர் கருணாநிதி. நீங்க அதை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருந்தவங்க. நீங்க அப்ப கடிதம் தான் எழுதிட்டு இருந்தீங்க, நாங்க அதிகாரம் வைக்கல. ஆனால் அதிகாரத்தை தாண்டி நீங்க அதிகாரம் கையில வைக்கும்போது உங்களால என்ன செய்ய முடிஞ்சது?
ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பீங்களா? திமுக செய்யல, அதனாலதான் மக்கள் இன்னைக்கு அவங்களை ஆட்சிக்கு கொண்டு வரல. ஆட்சிக்கு வந்திருக்கிற தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள். இப்போ 2011 வெற்றி, 14 வெற்றி, 16லயும் உங்களுக்கு தான் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் போது அப்ப அதிகமான எதிர்பார்ப்பு கூடுதலா இருக்கும்ல. திமுக செய்யாத விஷயங்கள்ல அம்மா அவர்கள் செய்வாங்க. அதான் சட்டமன்றத்தில் மீட்டே தீர்வேன். அதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதையுமே சொன்னதை செய்து காட்டுகிறவர். ஆனா அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மத்தியில அங்கம் வகித்துக் கொண்டே இலங்கை அரசோட எந்த அளவுக்கு உறவு வச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ராஜபக்சேவோட தமிழர்களை கொன்று குவித்த அந்த ராஜபக்சேவோட போய் கைகுலுக்கி விட்டு பரிசு பொருள் வாங்கி வந்தவர் தான் கருணாநிதியினுடைய மகள் கனிமொழி எம்பி, டிஆர் பாலு எம்பி. ஆனால் நடவடிக்கை எடுக்க முடியல அவங்களால. இலங்கையில அவ்வளவு பெரிய ஒரு இன அழிப்பு நடந்ததுன்னு குற்றச்சாட்டுகள் வந்த போது அதிமுக என்ன செஞ்சுச்சு? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர் தானே. எப்போ குரல் கொடுத்தீங்க? 2009 தேர்தல் அங்க இறுதிக்கட்ட போர் முடிந்த பிறகு மிகப்பெரிய அளவிற்கு. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் நீங்க போச்சுன்னு சொல்லிட்டு போர் நின்னுச்சு, எனக்கு போரை நிறுத்துவதற்கு அதிமுக என்ன முயற்சி எடுத்தது? போர் நின்னு போச்சுன்னு சொல்லிட்டு பீச்சில் போய் உண்ணாவிரதம் இருந்து ஒரு நாடகம் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு எனக்கு தகவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதத்தை கைவிட்டுட்டு மறுபடியும் வந்த 3 மணி நேரத்துல தான் தமிழர்கள் செத்தாங்க. அன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நீங்க அதை சொல்ல மாட்டேன்றீங்களே. இல்ல, திரும்பி அந்த கேள்வி வரும் உங்கள்ட்ட. இப்ப நீங்க போர்னா மக்கள் சாகத்தான் செய்வாங்கன்னு சொன்னது யாரு? இல்ல, நீங்க போர்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், பேசிட்டேன், போர் நின்னு போச்சு. அவரு துரோகம் பண்ணிட்டாரு, அதுதான் தொடர்ந்து இப்ப எல்லாரும் சொல்றீங்க. தமிழர்களுக்கு துரோகம் செய்தார் திமுக. தேர்தல் தோல்வி அடைய வச்சுட்டாங்க மக்கள். ஆனால் அதிமுக என்ன செஞ்சிச்சு? இதையெல்லாம் குற்றம் சாட்டுகிற அதிமுகவும் கூட இறுதி போர் நடந்த போது அதுல எவ்வளவு தூரம் எதிர்ப்பு காமிச்சு மக்களை காப்பதுல முக்கியமா இன்னைக்கு வரைக்கும் ஈழத்தமிழர்களை காப்பாற்றுவதில் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முன்னின்று குரல் கொடுப்பதில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் முன்னிலை வகிக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் அழுத்தமா சொல்ல விரும்புகிறேன். இறுதி போருக்கு பிறகு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை நீங்க எடுத்தீங்க, அதை யாரும் மறுக்க முடியாது. சட்டமன்றத்தில் 4 தீர்மானங்கள் கொண்டு வந்தீங்க, ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிரான கடுமையான தீர்மானங்கள். இதெல்லாம் நடந்தது 2009 இறுதி போர் முடிந்து பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்த பிறகு நடந்தது. அதுக்கு முன்னாடி இந்த இறப்பை தடுப்பதற்கு என்னெல்லாம் செஞ்சீங்கிறதா கேள்வி. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது சம்பந்தமாக அவர்களுக்கு ஆதரவாக இது போன்ற நிலை தடுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் மத்திய அரசுக்கும் சரி இலங்கை அரசுக்கும் சரி மாண்புமிகு அம்மா அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.